தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அருள் தரும் செண்பகவல்லி அம்மன் உடனுறை அருள்மிகு பூவனநாத சுவாமி திருக்கோயிலில் பங்குனி பெருந்திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இவ்விழாவின் 9ஆம் நாளான இன்று காலை திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் பூஜை, விழா பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் சுவாமி மற்றும் அம்மனுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. பின்னர் பூரண அலங்காரத்தில் அம்மனுடன் உற்சவர் திருத்தேரில் எழுந்தருளியதை தொடர்ந்து மேளதாளங்கள், வாத்திய இசைகளுடன் பக்தி முழக்கத்துடன் பொதுமக்கள் வடம் பிடித்து தேரிழுக்க திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருமான கடம்பூர் ராஜு, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் க. கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தேரோட்ட விழாவில் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோயில்பட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். போயிட்டே இருக்கேன்.